இத்தனை வருஷமா பெத்து வளர்த்து என் புள்ள கல்யாணத்தை என் கண்ணால பாக்க முடியாத பாவி ஆயிட்டேன் நானு. அதுதான் இப்பயே கல்யாணம் பண்ணி இங்கே இருக்கிறேன். நீ தான் ஓடு ஓடுன்னு ஒரு பேச்சுக்கு தான்டா சொன்னேன். உடனே எது உண்மை எது பொய்ன்னு கூட கண்டுபிடிக்க தெரியாத ஆளுங்க இருக்கிறானே வெள்ளந்தியா. நான் என்ன பண்றது? அந்த பொண்ணை ஏரிக்கரை மேல வர சொல்லிக்கிறேன்டா. நீ அந்த பொண்ணும் எங்கன்னா கண்காணாத இடத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கின்னு எதனா ஒரு குழந்தைய குட்டியோ பெத்து எடுத்துக்கின்னு அப்புறமா வீட்டுக்கு சாமி 2-3 வருஷம் கழிச்சு வந்தோடனே உடனே ஒண்ணு சேர்த்துக்க மாட்டேன். எல்லாரும் முன்னாடி வச்சு அடிப்பேன். ஏன்டா இந்த மாதிரி என்ன அசிங்கப்பத்திரி போயிட்டேன்னு எல்லாரும் முன்னாடி திட்டுவேன். ஊர்ல இருக்கிறவங்க யாருன்னா ஒரு ஆளு வாயை விடுவாங்க. புள்ளைய பாக்காதம்மா பேர புள்ளைய பாரு சேர்த்துக்க அப்படின்னு. அப்ப நான் உன்னை சேர்த்துக்கிட்ட சாமிய விக்கிற விலைவாசிக்கு எப்படா நான் உனக்கு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அந்த பொண்ணு வீட்டுக்கு வத்த பொண்ணுன்ற அவங்களும் பெருமிங்கனாலும் அங்க கடனை உடனே வாங்கி அப்படி இப்படிமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஓ கடனை அடைக்க முடியாம உங்க மாமனார் மாமியார் செத்து போயிட்டாங்கன்னா அந்த கடத்தை யார் அடிக்கிறதா? நான் தான் அடிக்கணும். என்ன பாத்துக்க உனக்கே சோறு நான் தான் போடுறேன். அந்த கடை நீ ஏமால் தானே விடியும். போடா முச்சு எப்படி போனன்னு தெரியும்ல. ரெடியா இருக்குதுமா. ஒண்ணுமே இல்லம்மா. உட்கார வச்சேன் பொண்டாட்டியா இதுல விட்டு ஒரே இழுத்துற வேண்டியதாமா. நாடு முடிஞ்சுது. அட பரதேசி நாயா, இதுக்கு பேர் சுருக்கு கயிறா. அந்த பொண்ணை சாவுக்கு வச்சு தொலையாத. கல்லு முச்சு 3 போடணும். கல்லு முச்சுனா அடியில கல்லு கட்டி பண்ணும். ஐயோ எம்மா வெள்ளந்தியாங்க இந்த போ சாமியே பத்திரம். காசு கிசு வேணும் ஃப்ரெண்டு கிட்ட கேட்காத, என்கிட்ட போன் பண்ணி கேளு. அவனுங்க பொண்ணு வீட்டுல அப்படியே மாட்டி விட்டுருவானுங்கடா. போ.